என்னால இங்க இருக்க முடியல. நீங்க இங்க இருக்க வேண்டாங்க. ஜஸ்ட் ஒரு நைட் மட்டும்தான். இங்க பாருங்க, ராத்திரி இருட்டா இருக்கலாம், ஆனா காலையில கண்டிப்பா சூரியன் வந்துரும். நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்ட உதடுகள் உலருதே. நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினேன். என் கண்ணீர் துளியில் நமக்காக ஒரு மாலை சூடினேன். விழியிலே, என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரில் நினைவுகள் தழும்புதே. இங்க பாருமா பிரக்யா, உனக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை விஷத்தை கூட அமிர்தமா மாத்திருமா. உன்கிட்ட தான் எங்க எல்லாரோட ஆசையும் இருக்குமா. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. இங்க பாருங்க, நானும் உங்க கூட இருக்கேன்ல. உங்க குண்டச்சி உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டா. இல்ல, என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். அவருக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏதாவது பண்ணி அவரை கண்டிப்பா காப்பாத்துவேன். பிரக்யா, பிரக்யா எங்க போனாங்க? கார்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஷிட், அவங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கும்போது நான் அவங்கள தனியா விட்டுருக்க கூடாது. ஒருவேளை ஏதாவது ஞாபகத்துல ஆட்டோ பிடிக்க வெளியே போயிருப்பாங்களோ, போய் பார்த்துருப்போம். பாவம், அவங்களும் ரொம்ப டிப்ரெஷன் நடந்திருப்பாங்க.
சிமோனிகா உயிரோட இருக்காளா? நீ உயிரோட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் சிமோனிகா. இதெல்லாம் அவரை மாட்டி விடுறதுக்கு நீ போடுற டிராமான்னு தெரியும். நீ யாருங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு நான் காட்டியே தீருவேன். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு உன்னை நான் அனுப்புவேன். அங்கதான் நீ வாழ்நாள் பூரா இருக்கணும். சிமோனிகா, அண்ணா ஒரு நிமிஷம், நான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போகணும். ப்ளீஸ். எனக்கு என்ன வேற வேலை எல்லாம் நடத்திட்டு இருக்கா? முதல்ல தள்ளி போமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பிரக்யா, பிரபா, பிரபா அவ கார்ல போயிட்டு இருக்கா. பிரபா, என்ன சொல்றீங்க பிரக்யா? பிரபா அவ போயிட்டா. யாரு போனாங்க? அவ இங்கதான் இருந்தா. நான் அவளை பார்த்தேன் பிரபா. நீ என் டவுட் கரெக்ட் தான். அவதான் இவரை மாட்டி விட்டுருக்கா. பிரக்யா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரபா அவ இருந்தா. நானே அவளை பார்த்தேன் பிரபா. அவ கார்ல போயிட்டு இருந்தா. ஆனா அவ என்ன பார்க்கல. நம்ம உடனே அவளை ஃபாலோ பண்ணி போகணும். சீக்கிரம் வா. எங்க யார் பின்னாடி போகணும்? அவதான் சிமோனிகா. சிமோனிகாவா? ஆமா, அவதான் சிமோனிகா உயிரோட தான் இருக்கா. நான் அவளை பார்த்தேன். ஆனா ஏன்னு தெரியல, அவ கண்ணாடி போட்டுட்டு இருந்தா. ஆனா அவ என்ன பார்க்கல. நாம அவளை ஃபாலோ பண்ணி போகணும். அவ அந்த பக்கம் தான் போனா. பிரக்யா, சிமோனிகா இறந்து போயிட்டா. நம்ம ரெண்டு பேரும் நம்ம கண்ணால அவ போனத்தை பார்த்தோமே. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது நான் எப்படி நம்புறது பிரபா? என்னோட கண்ணு என்னைக்கும் போய் சொல்லாது. அதுவும் சிமோனிகா விஷயத்துல தப்பு நடக்காது. அவ செத்த மாதிரி அன்னைக்கு நடிச்சிருக்கா. நான் அவளை தப்பிக்க விட மாட்டேன். நீங்க கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இல்ல பிரக்யா. பிரபா, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னல அந்த சிமோனிகா நடிக்கிறான்னு. நீ வேணா பாரு பிரபா, அவ கண்டிப்பா மாட்டிக்குவா. அப்புறம் நாம அவரை காப்பாத்திரலாம். அவரு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு பிரபா. சரி சரி, நீங்க முதல்ல வந்து வண்டியில இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, கமா. பிரக்யா பிரக்யா பிரக்யா, அண்ணனுக்கு எப்பவும் அந்த பிரக்யா மட்டும் தான் கண்ணுல தெரியற, வரை யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஏன் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது? இது வரைக்கும் அவன் லைஃப்ல நடந்த எல்லா கெட்டதுக்கும் அந்த பிரக்யா தானே காரணம். தனு அவனோட தங்கச்சின்னா அவனை பார்க்க போயிட்டு இருக்க. அவன் என்ன அவாய்ட் பண்றான், என்னோட பேச மாட்டேங்கிறான், என்ன பார்க்க அவாய்ட் பண்றான். ஆனா பாரு, எப்ப பாரு அந்த பிரக்யாவை பத்தி பேசிட்டு இருக்கான். அந்த கிட்டார் பாம்பு ஆகட்டும், அந்த பர்த்டே கிஃப்ட் ஆகட்டும்,
வச்சது அந்த சிமோனிகா தான். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரக்யா தானே. அதெல்லாம் ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது? அவனா எனக்கு உயிர். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு அவனுக்கே புரிய மாட்டேங்குது. அவன் என்ன பத்தி கூட யோசிக்க மாட்டேங்கிறான். அந்த பிரக்யா பத்தி மட்டுமே யோசிக்கிறான். பிரக்யா தனியா இருப்பாளா? அவளுக்கு துணையா இருக்கணுமா? எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் பிரக்யாக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ணாம இருங்க. அவளுக்கு அகேன்ஸ்டா நான் எதுவும் பண்ணக்கூடாதா? அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா? மை ஃபுட். ஐ ரியலி டோன்ட் நோ தனு. என் அண்ணன் அந்த பிரக்யா எப்பதான் விட்டு ஒழிஞ்சு போவாளோ. ஆலியா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. அந்த நாள் என்னைக்குமே வராது. ஐ மீன் நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்ட அதே மாதிரி நீயும் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ண. ஓகே லுக் தனு, நீதான் இந்த வீட்ல ஒரு ரெஃப்யூஜி மாதிரி இருக்கு. நான் இல்ல தனு. இந்த வீடு சொத்து எல்லாம் என்னோடது. நான் தான் இந்த வீட்ல இருக்க வேண்டியவன். நான் எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரக்யாவை இது எல்லாத்துக்கும் ஓனரா ஆக விட மாட்டேன். என் அண்ணன் லைஃப்ல இருந்து அவளை எப்படியாவது வெளியில தூக்கி போடுவேன். ஏன்னா அவளாலதான் என் அண்ணன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டே இருக்கான். ஆலியா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு கூட தான் பயங்கரமா கோவம் வருது. யூ நோ வாட்? நான் இப்ப கோவப்படுறதையே விட்டுட்டேன். நீயும் இதை ரியலைஸ் பண்ணு. நான் உனக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா? தனு, forget it. என்னாச்சு இவளுக்கு? ஜூஸ் குடிக்கிறியான்னு தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு கோவம்? எப்படியே போட்டோம். உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் டைம். இங்க பாருங்க, எல்லாம் சரியா போயிடுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. முதல்ல ரிலாக்ஸ்டா இரு. இப்ப சொல்லு. உங்களை வெளியில கொண்டு வந்துருவோம். ஒரு நைட் மட்டும் உள்ள இருந்த போதும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா சீக்கிரமே எல்லாம் சரியாக சரி போதும். ஆகாது பிரக்யா. என்ன சிமோனிகா மர்டர் கேஸ்ல அவ உயிரோட இருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்க பிரக்யா? அந்த ஹோட்டல்ல கிடைச்ச அந்த பணம் அது எல்லாமே போய் தாங்க. அவ உயிரோட இருக்கிறத நானே என் கண்ணால பார்த்தேன். உங்க மேல இந்த கொலை கேஸ் வராது. அவதான் மாட்டிக்க போறா. ஃப்ராட், மர்டர்னு எல்லா கேஸும் அவ மேலதான் போகும். நீங்க எந்த தப்பும் பண்ணல பிரக்யா. இது ஏதோ பிரமையா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே என் கண்ணால பார்த்தேன். எனக்கு முதல்ல இருந்தே டவுட் இருந்தது அவ உயிரோட தான் இருக்கான்னு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் நான் ப்ரூஃப் தேடிக்கிட்டு இருந்தேன். அவளால உங்களை கொல்ல முடியலங்கிறதுனால உங்களை மாட்டி விடுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவ உங்களை பழி வாங்கணும்னு பிடிவாதமா இருக்கா. ஆனா நானும் பிடிவாதமா தான் இருக்கேன். அப்புறம் நானும் பிரபாவும் ஒன்னா போய் அவளோட டெட் பாடியை பார்த்துட்டு தான் இங்க வந்தோம். ஆனா டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட என் மனசு கேட்கல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கூட செக் பண்ணி பார்த்தோம். ஆனா அந்த சிமோனிகா ரொம்ப கேடியா இருக்கா. எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அவ எந்த ப்ரூஃபையும் விட்டு வைக்கலனாலும் அந்த கடவுளே சிமோனிகாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டாரு. நான் அவ பின்னாடியே தான் போனேன். அவளை பிடிச்சிருப்பேன், ஆனா மிஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா நீ சொல்ற மாதிரியே உண்மையிலேயே சிமோனிகா? நான் உண்மையாவே அவளை பார்த்தேன். பிரபா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க வந்திருந்தானா நாங்க கண்டிப்பா அவளை பிடிச்சிருப்போம். ஆனா நீ இப்பதான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல, எல்லாம் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஒருவேளை அவளோட முகத்தை மாத்திருந்தானா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட டிஎன்ஏ டெஸ்டோ தேவைப்படும். ஆனா உயிரோட இருக்கிற சிமோனிகாவை எல்லாரும் பார்த்தா எல்லாருக்கும் புரிஞ்சிரும்ல. உங்களை மாட்டி விட பார்த்தான்னு தெரிஞ்சிரும்.
ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவதான் அந்த- இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தப்புதான். அவ போடுற நாடகத்தை தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அவ நல்லா பிளான் பண்ணி இந்த மர்டர் கேஸ்ல உங்களை மாட்டி விட்டுருக்கா. ஆனா இந்த கேஸ் நிக்காது. நான் தான் அவளை பார்த்துட்டேன்ல. அவ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் புடிச்சிருவேன். எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்துவேன். சிமோனிகா உயிரோட இருக்காளா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட நம்ம காதல் மேல நம்பிக்கை அதிகம். நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு. சிமோனிகாவோட பகை தோத்துருச்சு. கவலைப்படாதீங்க. கோர்ட்டோட ஃபைனல் ஹியரிங்க்கு முன்னாடி நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். அவளை கண்டுபிடிச்சிருவேன். சார் டைம் ஆச்சு. ஆ, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். சிமோனிகாவை கண்டுபிடிச்சிருவேன். பிரபாவும் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு லாயர் லைன் கிடைக்கல. நான் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் 2 minutes ப்ளீஸ். ஆ ஹே பிரபா, நீ இப்ப பிரக்யாக்கு துணையாயிருடா. அவளை நல்லபடியா பார்த்துக்கோ. அவளுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பண்ணு. அவளை தனியா விட்டுறாதடா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? எந்த விஷயத்துலடா ஹெல்ப் பண்றது? அவங்க சந்தேகம் உண்மையாகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பிரமையை உண்மையாக்குறதுல ஹெல்ப் பண்ணணுங்கிறியா? அபி, நான் உங்ககிட்ட இப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா பிரக்யா பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதான் அவங்க மனசுக்கு காட்டுது. ஏய் பிரபா, என்னடா சொல்ற? ஆமா அபி, அதெல்லாமே அவங்க பிரம்மதா. ஷீ இஸ் ஹாலுசினேட்டிங். உனக்கு இப்படி ஆனது அவங்களால தாங்கிக்க முடியல. நாங்க தேடுற ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் சிமோனிகா உயிரோட இருக்கா. உன்னை எப்படியாவது காப்பாத்திக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உன்னை வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதனால எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியலடா. நாங்க இன்னைக்கு சிமோனிகாவோட டெட் பாடியை பார்த்தோம். அந்த ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டோம். அப்போ ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ரோட்ல யாரையோ பார்த்து சிமோனிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அங்கதான் இருந்தேன் அபி. அந்த மாதிரி அங்க யாருமே இல்ல. ஒருவேளை சிமோனிகா உயிரோட இருந்தா அவ டெட் பாடி அங்க எப்படிடா வரும்? நாங்க சிமோனிகாவோட டெட் பாடியை பார்த்தோம். அவ ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகுது. அப்புறம் திஸ் கான்ட் பி ட்ரூ அபி. இது எல்லாமே அவங்க இல்ல மனசுல பிரபா, நான் பிரக்யாவோட கண்ணில் பார்த்தது பொய்யே கிடையாதுடா. அது ஒன்றும் பிரமா இல்லடா. சரி, அப்ப சிமோனிகா உயிரோட இருக்கானே வச்சுக்கலாம். அதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பிளான் பண்ணிட்டு அவ எதுக்காக இந்த சிட்டிலே இருக்கணும்? இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை பண்ணிட்டு பிரக்யா கிட்டே அவ திரும்ப மாட்டிக்கிற மாதிரி அவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்குவாளா என்ன? நான் செத்துட்டதா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தி இப்படி ஓப்பனா பப்ளிக்ல சுத்துவாளா என்ன? ஓ ஷிட் மேன். பிரபா, அது இதெல்லாம் நான் ஒரு நிமிஷம் நானும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டேன்டா. பிரக்யாவோட சந்தோஷத்தை பார்த்து அந்த சிமோனிகா உண்மையா இருக்கான்னு நானும் இதெல்லாம் என்னாலதான் நடக்குது பிரபா. அவளுக்கு என் மேல இருக்கிற அந்த அன்பால தான் நடக்குது. என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிற முயற்சியில தான் அவ இப்படியெல்லாம். பிரபா, நான் அவகிட்ட நம்ம ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும்டா. அவளை ஒரு நிமிஷம் கூட தனியா விடாது. நான் வெளியே வரேனோ இல்லையோ தட் டசன்ட் மேட்டர். ஆனா நீ அவளை தனியா விடக்கூடாது. அவளை நல்லபடியா பாத்துக்கூடா. ப்ராமிஸ் மீ. அவளை நீ நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லு. நீ அவ கூடயே இருக்கணும் பிரபா. பிரபா, நீ ஏன்னா எதுவும் பேச மாட்டேங்கிற? அவளை நீ பார்த்து கவலைப்பட வேண்டாம் அபி. நான் அவங்க கூடவே தான் இருப்பேன். நீ நீ வெளியில வர முடியாதுன்னு மட்டும் சொல்லாதடா. பெஸ்டான லாயர் ஹையர் பண்ணிருக்கோம். ஏதாவது உன்னை பண்ணி எப்படியாவது நாங்க உன்னை வெளியில கொண்டு வந்துருவோம். அண்ட் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை இப்படி விட்டுற மாட்டேன். ப்ளீஸ்டா, ப்ளீஸ் பிரக்யாவை பார்த்துக்க. அபி, அவங்கள பார்த்துக்க நான் இருக்கேன். நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சார் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லா இருடா. நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன்.